அவர்களுக்கு நான் மகளாக பிறந்தேன். அதனால்தான் பெற்றும் பெறாத சொன்னேன். வண்ணமாக பிறந்து யாரும் புரிவின்றி என்னை ஏற்காக பெற்றெடுத்தார்கள். ஆனால் அர்ஜுன பெருமான மணப்பெண் வேண்டி என்னை யாகத்திலே பெற்றெடுத்தாங்களே. நாட்டிலே ஒரு வதந்தியானது இருக்கும்படியான பஞ்ச பாண்டவர்களும் அவர் தாயாரும்படியான குந்தமாதேவியும் படுபாவியான துரியானத்தை சூதால் அறுக்குமாடி இறந்து விட்டார் என்று வதந்தி. அதை கேட்டு யானும் எனது தந்தையாரும் மனக்கிலேசு முற்று இருக்கும் வேலையிலேயே எங்கள் மன துயரத்தை போக்கு வரையாக நாட்டகமாக வியாச பெருமான் எழுந்தருளி, அப்பா பாஞ்சாலம் அண்ணா யார் என்று கவஞ்ச வேண்டாம். பஞ்ச பாண்டவர்கள் இருக்கும்படியான பஞ்ச பாண்டவர் புண்ணிய புருஷாக்கள் அவர் இறப்பு என்பதே இருக்காது. ஏதோ கானகத்திலேயோ காட்டு மேட்டிலேயோ எங்கேயோ ஒரு உயிரோடு தான் இருப்பாங்க. அப்படி என்று அவர் தெரிவிக்க, அந்த பஞ்ச பாண்டவர்களே அர்ஜுன தவிர மற்றவர் யாவரும் மகளாக முடியாது, திரௌபதியை மாலையிட முடியாது என்று அவர் தெரிவிக்க, அதற்கு என்ன உபாயம் செய்வது என்று கேட்கவும், உங்கள் நாட்டிலேயே இமயமலை சாலையிலேயே 210 அடி கொண்ட எந்திவில் அணை இருக்கிறது. மந்தாரா என்று சொல்லக்கூடிய எகுவில் 3 துண்டுகளா இருக்குது. அது ஒரு துண்டு வந்து 70. அதை கொண்டு வந்து பாஞ்சால் வட்டத்திலேயே வில்விழா போட்டி நிறுவ வேண்டும். இச்சா சுயவரம் என்பது என் வகை திருமணம் இருக்குது. 8 வகையான திருமணம். காதல் திருமணம் ஒண்ணு, காதல் திருமணம் இச்சா சுயவரம். காதல் திருமணம் ஈர்த்துன்னு வர்றாங்களா? ஆமா, காதல் திருமணம் ஒண்ணு. எடுக்கபடியான இச்சா சுயவரம்னா பல ராஜாக்கள் கூடி இருப்பாங்க. அதுல நம்ம இஷ்டப்பட்டு ஒரு மனைவி பொழுது இந்த வில்விழா போட்டியின் மூலமா நடக்கக்கூடிய திருமணம். இப்பேற்பட்ட வில்விழா போட்டி ஏதோ ஒரு போட்டி வைத்து அதை வெற்றி பெறுவதற்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதே போன்று இந்த இமயமலை இருக்கக்கூடியான மந்தாராணி சொல்லக்கூடியான எதுவில்லை சாட்டி இந்த வில்லை வளைப்பவர்களுக்கு திரௌபதாதேவியை திருமணம் செய்து தரப்படும் என்று நிறுவனம் எழுது. பஞ்ச பாண்டவருடைய அர்ஜுனை தவிர மற்றவர் யாவரும் இந்த வில்லை வளைக்க மாட்டார் என்று அவர் தெரிவிக்க, ஒருவாறாக மனம் தேறி அந்த வளையாத வில்லை வளைக்க வேண்டும் என்று சுயவரான ஆட்டி அவனி தெரிவிச்சுட்டாங்க. ஆமா, அந்த நிறுவனத்தை கண்டு வழக்க நிறுத்த கோடி மன்னவர்கள் அதை வழக்க நினைத்த கோடி மன்ன கவியர்கள் கோடி என்று இருக்கும் பொழுது அந்தர ரூபத்தோடு எழுந்திருந்து ஆனாலும் அர்ஜுன பெருமானாலும் அந்த வளையாத வில்லை வளைத்து அந்த நேரத்திலே இருக்கக்கூடியான மன்னர்கள் சண்டைக்கிறாங்க. ஏது ஒரு பெண்ணாயிலேயே ஒரு நம்ம இத்தனை ராஜாக்கள் இருக்கு, ஒரு அந்த வில்லை வளைக்கிறாங்க. பிடிச்சி வலிச்சு பார்த்தா முடியல. பேர்பட்ட இந்த இடத்திலேயே ஒரு அண்ணன் எழுந்து உள்ள வாங்க சண்டைக்கு வராங்க. அவரெல்லாம் புதுவருக்கு ஓட செய்து என்னை திருமணம் செய்து பஞ்ச பாண்டவாலும் அவங்க தாயை இட்டுட்டு போறாங்க. அப்போதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது அவங்க ஒரு வீட்டுல உள்ள இருக்காங்க. இருக்கும்போது அம்மா நாங்கள் பாஞ்சாலர் பட்டினம் சென்றோம், அங்க ஒரு கண்ணியை பெற்று வந்தோம் அப்படி என்பது அவர் காதிலேயே மருவி விழுந்து கனியாக விழுந்ததாம். வியாசபாரத்தின் பிரகாரம் அந்த வியாசபாரத்தை தழுவி நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திற்கு பொருந்தியவள இருக்கும்படியான வில்லிபுத்திர ஆழ்வார் எழுதின செய்யல இந்த திரௌபதி அம்மனை வில்விழா போட்டியில் கிடைத்த பிச்சையாக, ஏன்னா அந்த 304 தங்கி அவங்க பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தாங்க. அது போன்று பிச்சையாக பெற்று வந்துள்ளோம் அம்மா அப்படி என்று வில்லிபுத்திர செய்ய பிரகாரம் சொல்வதாகவும் கேள்வி. இவ்வாறாக எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பாண்டவரை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்க, வெளியே வந்து பார்க்கும்போது யாமோ ஒரு மனதையாக இருந்தோம். ஏதாவது கனி என்றும் யாராவது சென்றுவிட்டுமே அப்படி என்று மனதிலே இருக்கும்போது அந்த நேரத்திலேயே பார்த்த அந்த நேரத்திலேயே நாரத பகவானை பிரார்த்தமாகி, நீங்கள் யாருக்கு மஞ்சள் வேண்டாம், இருக்கும்படியான பஞ்ச பாண்டவர்களோ பஞ்சமுக ஈஸ்வருடைய அம்சம், திரௌபதியோ பஞ்சேஸ்வருடைய அம்சம், ஒருவரை மாலையிட்ட பிறகு மற்றொரு மாலையிற்கு முன்பாக திரௌபதியான தீயில இருந்து மறுபடியும் பிறந்து வர வேண்டும். அவள் தீயில பிறந்தவள் என்று தெரிவிக்க, வண்ணமாக எங்களுக்காக தந்தையால் அளிக்கப்பட்ட காமெடியா வீட்டத்தில் 25 நாட்கள் ஒவ்வொருவரும் 5 நாட்கள் திருமணம் வைபவம் நடைபெற்று 25 நாட்கள் திருமணம் முடிந்து எங்களுக்குரிய ராட்சத்தை கேட்க வேண்டும் அஸ்திராபுரம் எடுத்து படுபாவியான துரியாரான உங்களுக்கு காட்டிலே திரிந்து காற்றில் அலைந்து திரிந்த படுபாவிகளுக்கு ஏது நாட்டிலே வாழ ஆசை என்று படுபாவியானவன் சீர்குலைந்த நாட்டை காண்பித்தான். அந்த நாட்டை இருக்கும்படியான எம்பெருமான் கண்ணுடைய அருளாலும் இந்திரனுடைய அருளாலும் சீர்தூக்கி இந்திரபிரஸ்தம் என பெயர் சூட்டி அதில் வாழ்ந்து வரும் தருவாயில நாரத மகனுடைய சமூகம் அடுக்க இப்பேற்பட்ட சுந்திரன் உபசுந்திரனானவர் ஒரு மனைவியை வைத்து 2 பேரும் அனந்தனிங்க வாழ்ந்தாங்க. உங்களை போன்று அவர் ஒருவர் அடுத்து அவங்க 2 பேரும் மடித்தாங்க. அது போன்று உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தா இதால் உங்கள் திரௌபதியால் உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும். அப்படி தெரிவிக்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வீதத்துல இருக்க வேண்டும் என்று
அவர் தெரிவித்தாங்க. ஆமா. வண்ணமாக ஒவ்வொருவருடைய பங்கு எடுத்து வருகின்றோம். ஆமா. இன்று நேற்று ஏது காரணமோ தெரியவில்லை. இப்போது மன்னரசராக விளம்படியான தர்ம மன்னராக ஏற்படுத்திருக்காங்க. ஆமா. வணங்கமடியத்தை வணங்கிட்டு போலாமா?